பை டெக்ஸ்கோ ஃபினான்ஷியல் டவர். மொத்தம் 65 ஃப்ளோர் இருக்குது. ஆனால் இதில் வந்து இப்போ நம்ம அலௌடு வந்து 49th ஃப்ளோர் வரைக்கும் தான் அலௌடு. ஸோ இதுதான் அந்த ஃபினான்ஷியல் டவர். இதில் தான் அந்த 49th ஃப்ளோரில் அந்த வெளியில் இருக்கிற அந்த டெக்கில் இருக்கேன். ஸோ அது வந்து வேர்ல்டுலேயே 5வது டாலஸ்ட் பில்டிங். மொத்தம் 20 பில்டிங் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இருக்கிறது 5வது பில்டிங், பை டெக்ஸ்கோ ஃபினான்ஷியல் டவர். இதுதான் அந்த டவர். ஹோச்சிமின் சிட்டியோட 360 டிகிரி வியூ ஃப்ரம் தி 49th ஃப்ளோர் ஆஃப் பை டெக்ஸ்கோ ஃபினான்ஷியல் டவர். இதுதான் ஹோச்சிமின் சிட்டி. இந்த சிட்டியோட 360 டிகிரி வியூ. இங்கே வந்து கீழே வியூ வந்து ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கு பைனாகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஃப்ரீ ஆக்சஸ் தான். ரிவரில் லோக்கல் கம்யூட் போட்டில் ட்ராவல் பண்ணுறாங்க. But then that's why இங்கே போட்டில் பார்த்தீங்கன்னா அது எம்சாண்டா ஜல்லியான்னு தெரியல. ஐ ஹோப் அது ஜல்லின்னு நினைக்கிறேன். அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்காக வேற ஒரு இடத்துல இது பிரேக் பண்ணி இந்த ஆற்று வழியாக இங்கே எடுத்துகிட்டு வராங்க. இந்த பில்டிங் தான் வியட்நாமோட காட்ஃபாதர்னு சொல்கிறாங்க. ஸ்மக்லிங் கிங் பின். 2003 வந்து என்கவுண்டரில் கொண்டுட்டாங்க போல இருக்கு. ஆக்சுவலாக என்கவுண்டரில் கோர்ட்டில் வந்து மரண தண்டனை கொடுத்து AK-47 எக்ஸிக்யூட் பண்ணி கொண்டிருக்காங்க. அவரோட ப்ராப்பர்ட்டி இது மட்டும் இல்லாமல் இதை சுற்றி நிறைய ப்ராப்பர்ட்டி அவருக்கு இருந்திருக்குது. அதையெல்லாம் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணி ஒருத்தருக்காக சேல்ஸ் பண்ணிட்டாங்க. பட் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் இன்னும் வந்து கவர்மெண்ட் எதுவும் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கிறாங்க. அவர் தான் வியட்நாமோட காட்ஃபாதர்னு சொல்கிறாங்க. ஸ்மக்லிங் கிங் பின். 2003 வந்து அவர் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க மரண தண்டனை AK-47. 1975 தான் வியட்நாம் வார் முடிஞ்சு நார்த் வியட்நாமும் சவுத் வியட்நாமும் ஒன்றா இணைஞ்சிருக்கு. 1975 2025 இது 50th இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஃபார் வியட்நாம். ஜனவரி 29 தொடர்ந்து 14 நாள் கொண்டாடுவாங்களாம். ஜனவரி 29 லூனார் இயர் வியட்நாமோட இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ
கீழே தெரியறது தான் வென்தா மார்க்கெட். நம்ம காலையில் போன இடம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா இடமும் விசிபிள். இன்னும் ஒரே ஒரு ரவுண்ட் வந்துட்டு வீடியோ முடிச்சிடலாம். லிபர்ட்டி சென்ட்ரல் ஆல்மோஸ்ட் இங்கேருந்து எல்லா பில்டிங்கும் தெரியுது. 50 வருஷத்தில் சவுத் வியட்நாம் இந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு. இன்னும் நார்த் ஆஃப் வியட்நாம் வந்து அடுத்த நாளில் பார்க்க போகிறோம், அடுத்தடுத்த டேஸில். ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு இட்ஸ் கோயிங் டு பி. dramatic growth. Qua lăng mắt Vietnamese architecture. நம்ம ஒரு தீப்பெட்டி குச்சியோட மெலிசாக இருக்குது. அதில் தான் அதை பண்ணியிருக்காங்க. 1 பில்லர் பக்கோடா. ஓகே, அந்த இடத்த தான் இதில் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சின்ன குச்சி. கீழே தெரிகிற பில்டிங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 20-25 மாடி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பில்டிங்கே நம்ம காலு கீழே தான் இருக்குது. Beautiful. Yes, it's really beautiful. இங்கே வியட்நாமீஸ் எல்லாருமே பயங்கர ஃப்ரெண்ட்லி. எல்லாருமே ரோட்டில் போகிறவங்க வர்றவங்க, சின்ன சின்ன தள்ளுவண்டி கடை, ஹோட்டல்ஸ், எல்லாருமே சிரித்த முகம்தான். யாரும் இது வரைக்கும் என்கிட்ட ஒருத்தர் கூட கோவப்படலை. சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் கூட ஒரு செக்யூரிட்டி பர்சன் வந்து கொஞ்சம் ரூடாக பிஹேவ் பண்ணார். பட் இங்கே வியட்நாமில் வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மோரோவர் இவ்வளோ பெரிய சிட்டியை வந்து நான் ஏர்போர்ட்டில் மட்டும்தான் போலீஸை பார்த்தேன். ஏர்போர்ட்டுக்கு வெளியே இது வரைக்கும் ஒரு போலீஸை கூட பார்க்கல. போலீஸே இல்லாமல் எப்படி இவ்வளோ பெரிய சிட்டி டிராஃபிக்லேயும் ப்ளஸ் க்ரைம் ரேட்லேயும் கண்ட்ரோலில் இருக்குங்கிறது சத்தியமாக தெரியல. ரியலி அமேசிங் சிட்டி. மோரோவர் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து பைக்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஒரு 10,000 வண்டி ஓடுச்சுன்னா அது ஒன்று தான் பைக்கு. பாக்கி எல்லாமே ஸ்கூட்டி. அதில் நம்ம ஒரு ஸ்கூட்டி டைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி டைப் வண்டி தான் இங்கே அதிகம். ஒரு காருக்கு மேபி 50-100 டூ வீலர் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ டூ வீலர் இருக்குது. இந்த சிட்டி ஃபுல்லாகவே டூ வீலர் தான். நம்ம ஊர் ஓலா மாதிரி இங்கே கிராப், GRAB கிராப்னு ஒரு ஆப்பு, அது யூஸ் பண்ணோம்னா அது பயங்கர சீப்பர். மேபி நம்ம ஊர் பைசாவுக்கு லெஸ் தென் 100. அதுலேயே வந்து டூ வீலரில் ட்ராவல் பண்ணிடலாம். அவங்களே வந்து ஹெல்மெட் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. கார் வந்து கொஞ்சம் நம்ம ஊர் ஓலா ரேஞ்சுக்கே வருது. ஒரு 200 to 250 ருபீஸ் இருந்ததுன்னா நம்ம ஊர் கரன்சிக்கு we can travel anywhere within Ho Chi Minh City. இந்த சிட்டிக்குள்ளார எங்கேனாலும் ஏறி எங்கேனாலும் இறங்கிடலாம். ரொம்ப அஃபோர்டபுள் கிராபு. ஸோ வியட்நாம் வர்றவங்க கண்டிப்பாக கிராப் ஆப் யூஸ் பண்ணுங்கள்.
ஹாய், நம்மளை கொஞ்சம் ஏமாற்ற பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிற பில்டிங் வந்து 69 ஃப்ளோர்ஸ் தான். ஆக்சுவலாக ஆப்போசிட்டில் தெரியுது வந்து 81 ஃப்ளோர்ஸ். அதுதான் நம்பர் 1 டாலஸ்ட் பில்டிங் இன் வியட்நாம். மேபி இது வந்து அந்த 5th பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் அவங்களோட டிஸ்பிளே போர்டில் இன்னும் அந்த டீட்டெயில்ஸை மாற்றாம வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து வியூ இருக்கா என்னன்னு தெரியல. என்கொயரி பண்ணிவிட்டு வாய்ப்பு இருந்தால் அதில் போய்ட்டு ஒரு வீடியோ ஒன்று பார்க்கலாம். தேங்க்யூ. 49 ஃப்ளோர்ஸ் எத்தனை செகண்டில் இறங்குதுன்னு பார்ப்போம். 6 செகண்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. சாரி, 11 செகண்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. No, my God. 11 செகண்டில் ஸ்டார்ட் ஆகி 42 செகண்டில் முடிஞ்சிருக்கு. அப்படின்னா 30 செகண்ட்